நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு சரி, சிங்கப்பூருக்குள்ளே வர்றவங்களுக்கும் சரி, புதுசாக நிறையா ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக A to Z ஃபுல்லாக பார்த்துருவோம். ஆல்ரெடி என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் VTL ஃப்ளைட்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது VTL ஃப்ளைட்டோட புக்கிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. ஜனவரி ஸ்டார்டிங்கிலேருந்து எல்லாருமே வேலைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் அப்படியே கண்டினியூ ஆகுது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே சிங்கப்பூர் நியூஸு, சிங்கப்பூரில் என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷனில் ஆளுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிங்கப்பூரில் என்ன நடக்குது, அதே மாதிரி நீங்கள் உடனே சிங்கப்பூர் வர முடியுமா என்னன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே. அதனால் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டிசம்பர் 26ஆம் தேதி நிலவரப்படி சிங்கப்பூரில் கொரோனா கேசஸோட எண்ணிக்கை என்னென்ன, ஒமேக்ரான் வைரஸோட எண்ணிக்கை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டிசம்பர் 26ஆம் தேதி அன்றைக்கி மட்டும் ஒரு நாளில் மட்டும் புது கேஸ் 209 கேஸு ஃபுல்லாக சிங்கப்பூர் ஃபுல்லாகவுமே 209 கேஸ் தான் வந்திருக்கு. அதில் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா 105 கேஸு, 4 டொமட்ரியில் ஒர்க்கர்ஸ் தங்கியிருக்க டொமட்ரியில் கேஸு, 100 கேஸ் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தது. ஓகேங்களா. அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 345 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 26ஆம் தேதி டிசம்பர் ஒரு டெத்து நடந்திருக்கு. ஒருத்தங்க கொரோனாவால் உயிரிழந்திருக்காங்க. 104 ஒமேக்ரான் கேஸும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. டிசம்பர் 26 ஒரே நாளில் 104 ஒமேக்ரான் கேஸும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 31 கேஸ் உள்ளூரில், 73 கேஸு வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதுதான் இப்போதைய கொரோனா நிலவரம். ஓகே, இப்போ சிங்கப்பூரில் அந்த நியூ ரூல்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா. இந்த ஒமேக்ரானால தான் இந்த ப்ராப்ளமே. இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டிலில் நிறையா பேர் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒர்க்கர்ஸ்க்கே வீட்டிலெலாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒமேக்ரானால தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இது ரொம்ப வேகமாக பரவக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சிங்கப்பூர் அரசாங்கம் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு பயங்கர கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வேகமாக பரவுது. ஆனால் இதோட அதாவது வீட்டிலருந்தே குணமடைகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்ப டெல்டா ப்ளஸ் அளவுக்கு ரொம்ப பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி முதல் கட்ட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. முதல் தடுப்பூசி நீங்கள் 2 தடுப்பூசியும் ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்னா கொரோனாவால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதனால் சிங்கப்பூர் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரியிலேருந்து இந்த ஒமேக்ரான் வைரஸ் ஒமேக்ரான் வைரஸ் வந்தாலுமே அவங்கள வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கிட்டு வீட்டிலருந்தே குணமடைகிற மாதிரி புதுசாக சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒமேக்ரான்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற இடத்துல தான் நம்ம தனிமைப்படுத்தி ஆகணும், அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த ஒமேக்ரான் வைரஸை நம்ம வீட்டில் இருந்தே தனிமைப்படுத்திக்கிட்டு, இப்போ இந்த சிங்கப்பூர் சிட்டிசன் PR அவங்களாம் தனியாக ரூமில் தானே இருப்பாங்க. அவங்க இப்போ சப்போஸ் அவங்க ஒமேக்ரான் வைரஸ் வந்திருந்தது அப்படின்னா அந்த ரூம்லேயே அவங்க தனிமைப்படுத்திக்கலாம். அட்டாச்சு பாத்ரூம் இருந்ததுன்னா அந்த ரூம்லேயே தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்க குணமடையலாம். அது பார்த்திங்கன்னா உங்களோட உடல்நிலையை பொறுத்தும், நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்றதை பொறுத்தும் மாறுபடும். உங்களுக்கு இந்த வாயு பிரச்சனை, இந்த மூச்சு பிரச்சனை, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு புது ரூல்ஸ். வீட்டிலருந்தே குணமடைகிறதுக்காக ஒமேக்ரான் வைரஸ்க்கே வீட்டிலருந்து குணமடைகிறதுக்கான உத்தரவு தர்றாங்க. ஸ்டே ஹோம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஒமேக்ரான் வைரஸ் வந்தாலும் வீட்டில் இருந்தே குணமடையலாம். ஓகேங்களா. அடுத்தது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வயசுலேருந்து 11 வயதுக்கு வரைக்கும் உள்ள குழந்தைங்க தடுப்பூசி போட போகிறாங்க. இப்போ தடுப்பூசி புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தடுப்பூசி போட போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 12 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளானவங்களுக்கு தடுப்பூசி போட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கவங்களில் 19ஆம் தேதி டிசம்பர் நிலவரப்படி பார்த்திங்கன்னா 94% பேருக்கு 12 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லி வேக்சினேட்டடில் இருக்காங்க 94%. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜனவரி 2022லேருந்து இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா,
ஆஃபீஸுக்கு வந்து வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் வந்து 50% வந்து வேலைக்கு திரும்ப வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதை வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. இது ஆல்ரெடி வந்து இருக்கிறது தான், முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஜனவரியிலேருந்து 50% ஒர்க்கர் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன ரூல்ஸ் புதுசாக போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார வந்து நீங்கள் ஃபுல்லாக வேக்சினேஷன் போட்டுறணும். அப்படி நீங்கள் போடலை அப்படின்னா நீங்கள் வேலைக்கு வர முடியாது. பிப்ரவரியிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லி வேக்சினேட்னா மட்டும்தான் வேலைக்கு வர முடியும். அப்போ நீங்கள் ஒரு ஊசி மட்டும் போட்டிருந்தீங்க, இல்லை ஊசி போடாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த 1 மாதமும் நீங்கள் வேலைக்கு வர்றப்ப டெய்லி வந்து நீங்கள் உங்களுக்கு கொரோனா இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும். அப்படின்னா என்னென்னா ஏஆர்டி டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ அதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் கண்டிப்பாக வேக்சினேஷன் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஸோ இது வந்து புது ரூல்ஸ். முன்னாடி வந்து இது மாதிரி சொல்ல கிடையாது. இல்லை வேலைக்கு திரும்பலான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1 மாதம் தான் கால அவகாசம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னது இது புது ரூல்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸு இந்த வெளிநாட்டிலேருந்து வர்றாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் கிடையாது. யார் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் சரி அவங்களுக்குலாம் என்ன ரூல்ஸ் வரைக்கும் என்ன ரூல்ஸ்னு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் வந்து நீங்கள் என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ண தான் வந்து நம்ம ஐபி இப்போ வேலைக்கு வர்றவங்கன்னா ஐபி இல்லை விசா வரையில் வந்து நீங்கள் வந்து கொரோனா ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண தேவை கிடையாது. நமக்கு இந்த என்ட்ரி பாஸ் வாங்கல தான் வந்து இப்போ விடிஎல்லாக இருக்கட்டும், இல்லை நான் விடிஎல்லாக இருக்கட்டும், இல்லை எதாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே வர்றதுக்காக ஐசிஐயில் என்ட்ரி பாஸ் வாங்கல தான் உங்களோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் QR கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். என்ட்ரி பாஸு உங்களுக்கு என்ட்ரி பாஸ் வரும். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ புதுசாக என்ன ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணல நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு விசாவே தருவாங்க அப்படின்ற மாதிரி புதுசாக கொண்டு வர போகிறாங்க. இப்போ எப்படி இப்போ பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ எஸ்பாஸுக்கு ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா பாஸ்போர்ட்டு, அப்புறம் அவங்க காலேஜ் சர்டிஃபிகேட்டு, எல்லா சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதோடு சேர்த்து கொரோனா சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ணியே ஆகணும். ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டும் அப்படி பண்ணினால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து விசா தருவாங்க அப்படின்ற மாதிரி புது ரூல்ஸ் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாலாம் வந்துடும், நமக்கு ஊசி போட்டாலும் போடாட்டியும் விசா வந்துடும். நம்ம என்ட்ரி பாஸ் இப்போ அப்ளை பண்ணல நம்ம ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். அப்படி நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இல்லைன்னா என்ட்ரி பாஸ் உங்களுக்கு கிடைக்காது, ரிஜெக்ட் ஆகும், உங்களால் டிக்கெட் புக் பண்ண முடியாது, வர முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசாவே வராது. அதனால் வந்து இனிமேல் நீங்கள் ஐபினா விசா ரெண்டும் சேம் தான். நீங்கள் விசா எடுக்கணும் அப்படின்னாவே நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் விசா எடுக்க முடியும். இது வந்து பிப்ரவரியிலேருந்து வந்து அமலுக்கு வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விசா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிப்பியார்டு, எஸ்பாஸு, இபாஸு, வெளிநாட்டில் இருக்க சிங்கப்பூர் சிட்டிசனு, பிஆர் யாராக இருந்தாலும் சரி இனிமேல் உள்ளே வரணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃபுல்லி வேக்சினேட்டட் சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணியே ஆகணும். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து சிங்கப்பூர் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட புது ரூல்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ 1க்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இந்த டூரிஸ்ட் விசாவில் விடிஎல்ல அந்த உடனே அதை தான் கேட்பாங்க எல்லோரும். விடிஎல்லை பற்றி எதுவும் அப்டேட் இருக்கா, வர முடியுமா, விடிஎல்ல வர முடியுமா அப்படின்னு தான் எல்லோரும் கேட்பீங்க. இப்போதைக்கு அதை பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது. அந்த 20ஆம் தேதி வரைக்கும் அந்த இப்போ விடிஎல் புக்கிங்லாம் ஸ்டாப் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் விடிஎல் வந்து பாஸ் கிடச்சி ஃப்ளைட் டிக்கெட்டும் விடிஎல் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடலாம். சில பேருக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாமல் விடிஎல் பாஸ் மட்டும் இருக்கலாம், அவங்களாலையும் வர முடியாது. சில பேருக்கு வந்து இப்போ டிக்கெட் இருக்கலாம், விடிஎல் பாஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வந்து அவங்களாலையும் வர முடியாது. ஸோ இனிமேல் புதுசாக அப்ளை பண்ணுறதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். விடிஎல் பாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வந்து என்ட்ரி பாஸ் வந்து டிக்கெட் உங்களால் புக் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் விடிஎல்லை புக் பண்ணி விடிஎல் உங்கள்கிட்ட பாஸ் இருந்து நீங்கள் நான் விடிஎல் ஃப்ளைட்டை புக் பண்ணி வரலான்னு நினச்சிங்கன்னா உங்களால் வர முடியாது, ஏர்போர்ட்லேயே திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ வந்து அவசரப்படாதீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து என்கிட்ட கேளுங்க. என்ட்ரி பாஸில் வர்றவங்க, அந்த ஒர்க் பர்மிட்லாம் என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ணி வர்றவங்களாம் தாராளமாக வரலாம். சில பேருக்குலாம் ரிஜெக்ட் ஆகுதுன்னு நிறையா டைம் சொல்கிறீங்க. நீங்கள் கம்பெனியில் வந்து கேட்க சொல்லுங்கள், எதனால் ரிஜெக்ட் ஆகுதுன்ற ரீசன் கேட்டால் கண்டிப்பாக ஐசிஐலேருந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, கம்பெனிக்கு பதில் சொல்லுவாங்க. அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகாமல் வந்துடும்.
எல்லாருக்கும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா வந்து இப்போ ஃப்ளைட்டும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. எல்லாருமே வந்து அந்த என்ட்ரி பாஸ் மூலமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாகுது. ஸோ வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். 20ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நிறைய பேர் வந்து எத்தனை நாள் ஆகும்னு தான் கேட்குறீங்க. ஐபிகேயாக இருக்கட்டும் இல்லை என்ட்ரி பாஸாக இருக்கட்டும், எத்தனை நாளில் வரும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து நம்ம பல நார்மல் டைம்னால் வந்து டைம் கரெக்டாக சொல்லிடலாம். இப்போ வந்து நம்மளால் டைம் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அதனால் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறது மட்டும்தான் நல்லது. எத்தனை நாள்னு கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. ஒரு நாளில் இருந்து 2 மாதம் கூட ஆகலாம். ஸோ வந்து அதை வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்லவே முடியாது யாராலையும். ஸோ வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரே இது பொறுமை தான். பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ வந்து வேறு வழியே இல்லை, பல்ல கடிச்சிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஏதாவது அப்டேட் வந்துச்சுனாலும் கூடிய விரைவில் VTL திருப்பி எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை கூடிய விரைவில் சொல்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.